எங்க ஊரும் அவங்க ஊரும் கொஞ்சம் டிராவல் அதிகம். திருநெல்வேலி வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்கு. ஸோ எனக்கு 4 days கேப்ல லீவ் வந்துச்சு. ஓ அப்படியா? நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ நெக்ஸ்ட் மந்த் தல தீபாவளி வருதுல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பாரு. அந்த 1 month உன்னால வெயிட் பண்ண முடியாதா, ஒரு 10 days உன்னால வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னாங்க. எனக்கு தெரியுது அந்த 10 days என்னால வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா சரி போகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அப்படியா? அப்படிச்சா? எனக்கே தெரியும் ஃபினான்ஷியல் வழியா 10 நாளைக்கு ஒரு டைம் போயிட்டு வர்றதுக்கு ஃபினான்ஷியல் ரீதியில எனக்கு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீ அலட்சியம் காமிக்க எமோஷனலா நான் ரொம்ப பிரேக் ஆகுறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தை வர வைக்கிறதுக்கு எனக்கு 2 days 3 days நான் ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கு பேசுற மாதிரி தெரியுது. ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க சார். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த வார்த்தையை மட்டும். நம்ம வார்த்தை சொல்லிட்டா எங்க என்ன கூட்டு போகலன்னு கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு அதை சொல்லாம இருக்கும். என்ன மனுஷன்? இல்லப்பா அவர் என்ன பயப்படுறாருன்னா ஒருவேளை கூட்டு போக முடியலனா என்னடா கேட்ட? ஆக்சுவலி நானே எனக்கு கூட்டு போறேன்னு சொன்னா என் வாயிலேருந்தே வந்துரும். இல்லப்பா ஃபினான்ஷியல் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மாமி இருக்காங்க. ஸோ மாமி கிட்ட போய் நான் ரெக்வஸ்டா கேட்குறேன். அவங்க வந்து முடியாது, நீ 10 daysக்கு அப்புறம் போக போறல, இப்போ எதுக்கு நீ போகணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அம்மா பேச்சு கேட்டுட்டு இவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அழுது நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு என் வாயிலே சொல்ல வச்சா. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சரி இப்ப சொல்ல வச்சுட்டு போனீங்களா இல்லையா? போகல. எனக்கு அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே பேசல. அவளுக்கு தேவை அந்த வார்த்தை. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா?